தமிழகத்தில் இந்த கோடை வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மருத்துவர்களின் ஆலோசனை என்ன என்பது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முதல்வர் திரு தேரணிராஜன் அவர்கள் இருக்கிறார். டாக்டர் வணக்கம். இப்போ ரொம்ப மோசமா இருக்கு, வெதர் கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கு. டே வெதரும் அப்படிதான் இருக்கு, நைட் வெதரும் அப்படிதான் இருக்கு, ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பப்ளிக் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? அதாவது இந்த வெயில் காலத்தை நம்ம ஆண்டாண்டும் நம்ம வந்து எதிர்கொள்கிறோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக இருப்பதை நம்ம உணர்றோம். ஏன்னா அது ரொம்ப கத்திரிக்கு முன்னாடியே நமக்கு இவ்வளோ பெரிய டெம்பரேச்சரை பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக என்னென்ன செய்யக்கூடாது, காலையில் ஒரு 11 மணிலேருந்து ஒரு 3 மணி வரையும் பயணங்களை தவிர்க்க வேண்டும். ஒன்று இல்லை, அதையும் மீறி நான் கட்டாயம் நான் போய் ஆகணும், எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் இந்த ஒர்க்கில் இருக்கேன் அதனால் போகிறேன் அப்படின்னா சில ப்ரிகாஷன்ஸை எடுத்துக்கணும். தலையில் கேப் போட்டுக்கணும், கண்ணாடிக்கு கூலிங் கிளாஸ் போடணும், கைகளுக்கு வந்து முழு சட்டை போடணும், நல்ல லூஸான ட்ரெஸ் போடணும், கலர் வந்து டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ் போடக்கூடாது. போகின்ற பொழுது நம்ம நீராகாரங்கள் ஏதாவது இருந்தால் அது கையில் எடுத்துகிட்டு போகணும். குறிப்பாக வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகலாம், இல்லை இளநீர், மோர், இல்லை எது நமக்கு வந்து உகந்த ஒரு நீராகாரமோ அதை எடுத்து செல்ல வேண்டும். இப்போ வந்து இது நம்ம போகிற இடங்களில் வந்து அவ்வப்போது ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒரு இளப்பாறலாம். நீங்கள் எப்படி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா புங்க மரங்கள்லாம் வந்து நம்ம ரோடு ஓரங்களில் இருக்கும்பொழுது விவசாயிகள் வந்து கொஞ்சம் தூரம் நடப்பாங்க, ஒரு இடத்துல ஒரு இளப்பாருவாங்க, அங்கே ஒரு நுங்கு விற்பார், அந்த நுங்கு எடுத்து சாப்பிடுவாங்க. அப்புறம் அது இல்லை, அதுக்கடுத்து ஒரு இடம் போகும்போது அங்கே ஒரு இளநீர் இருக்கும், அதை குடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து நம்ம வாழ்ந்து அதையும் எதிர்கொள்கின்ற ஒரு சக்தியை வந்து கிராமப்புறத்திலிருந்து அர்பன் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நமக்கு அதை பயன்படுத்தினாலே பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியிடலாம். என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நமக்கு வந்து ஆக்சுவலாக இந்த வெயில் காலத்தில் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளியில் யூஸ்வலாக என்ன ஆகும், உள்ளே வாங்குவோம், உள்ளே வாங்கின பிறகு அதை வெளியேற்றுவோம். அதுதான் பாடியினுடைய மெக்கானிசம். அது வந்து ஒரு ஹைப்போதலமஸ்னு பிரெயினில் ஒரு சென்டர் இருக்குது. அந்த ரெகுலேட்டரி சென்டரில் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உள் வாங்குறது அதிகமாகிட்டு வெளியில் போகாமல் போகும்போது உடலினுடைய உஷ்ணம் வந்து அதிகமாகிடுது. ஸோ அப்போ என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தலைவலி, கடுமையான தலைவலி இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் ஹெட்டட்னஸ், அப்படியே பலுவாக இருக்குது, இல்லைன்னா ஹெவியாக இருக்குது, இல்லை லைட்டாக இருக்குது, இல்லது வந்து தடனாக வேர்த்து போகிறது மட்டும் இல்லாமல் வெளுத்து போகிறது, இது ரெண்டும் இருக்கும். பல்ஸ் வந்து இடம் கூடிடும், நெஞ்சு வந்து படபடப்பு அதிகமாகிடும், ஒரு சோர்வு, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட், நம்ம எந்த நிலைமையில் இருக்குன்னே தெரியாமல் சோர்ந்து உட்காந்துருது. இது வந்து ஹீட் எக்ஸாஷன் சொல்லுவோம். ஹீட்டினுடைய தாக்கத்தினால் ஏற்படுகின்ற எக்ஸாஷன். இதுவே வந்து ஒரு 104 டிகிரி போகுது, 40 டிகிரி சென்டிகிரேட் வருது அப்படின்னும் போது என்னன்னா, அந்த உள் வாங்கின வெப்பத்தை வெளியே ஏற்ற முடியாமல் உடம்பு வந்து முழுமையாக சக்கை போன்று ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சுயநினைவு இழக்கக்கூடிய நிலைமைக்கு வரைக்கும் போகலாம். அப்போது உடலில் ஏற்படுகின்ற வேதி மாற்றங்கள், என்னென்ன வேதி மாற்றங்கள்னா, கெமிக்கல் மீடியேட்டர்ஸ்ன்றது வந்து உடலில் வந்து சிந்தசைஸ் ஆகும், உடல் உற்பத்தி ஆகும். அதாவது இன்டர்லியூக்கான் 6, IL-6 அது மாதிரி அதெல்லாம் அந்த மீடியேட்டர்ஸ் வந்து வரதுக்கான வந்த உடனே உடலில் உறுப்புகள்லாம் பாதிப்படும். அந்த கண்டிஷனுக்கு பேர் வந்து செஸ்ன்னு சொல்லக்கூடிய சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். உறுப்புகள் ஒவ்வொன்றும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால என்னன்னா, லிவரில் வந்து லிவர் என்சைம்ஸ்லாம் கூட ஆரம்பிச்சிடும். இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த நாளங்கள்னால அது வந்து ரத்த நாளங்கள் மட்டும் இல்லாமல் உடல் ஸ்கின்ல இருக்கக்கூடிய கேப்லரிஸ்லாம் பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணி டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு பார்க்கும். அதனால என்ன ஆகும்னா, பிபி ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும், பல்ஸ் ரேட் கூடும். ஸோ அது இந்த நிலைமையை தாண்டி சிறு மூளை, அதாவது செரிபலம் என்று சொல்லக்கூடியது, பிரெயினுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர் வந்து ஃபிட்ஸ் வரலாம். ஃபிட்ஸ் வரது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு நடக்குவதில் கஷ்டப்படலாம், மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படலாம். இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு போகிறது வந்து ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். அதைத்தான் ஹீட் ஸ்ட்ரோக்கு சொல்லமே தவிர, இதை வந்து நம்ம இதிலேருந்து நம்ம வெளிப்படணும்னா உடனடியாக அவர் அருகில் உள்ள ஒரு குளுமையான பகுதிக்கு செல்லலாம். ஏர் கண்டிஷனாக இருந்தால் அங்கே போயிடலாம். அப்படி இல்லை, ரோடு ஓரமாக இருக்கிறார் என்றால் அங்கே எங்கேயாவது தண்ணி கிடச்சுன்னா உடனடியாக துணியை நினைச்சோ அல்லது உடலில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஐஸ் பேக்ஸ் எதனா கிடச்சிதுன்னா அது தூக்கி ஆம் பிட்டில், அதாவது அக்கல்ல வச்சுக்கலாம், இது தொடை இடையில வச்சுக்கலாம். இது மாதிரி வச்சோம்னா உடனே டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். ஸோ அந்த டெம்பரேச்சர் குறைக்கிறது தான் முதல் உதவி. அதுக்கு பிறகு என்ன பண்ணணும், ரீஹைட்ரேட் பண்ணிக்கணும். உடல்லேருந்து வேர்வை வெளியில் போகிறதுனால எவ்வளோ தண்ணி வெளியே போயிருக்கும், என்ன கிடைக்குது, தண்ணீர் வந்து தண்ணீர் ஆகாரமாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, ஒரு ஃப்ரெஷ் ஜூஸஸ், அதாவது சுகாதாரமான இல்லை ஃப்ரெஷ் ஜூஸஸ் எடுத்துக்கலாம். எடுத்து ரீஹைட்ரேட் பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் உடனே குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு ரொம்ப அதிகமாக ப்ராப்ளமாக இருந்ததுன்னா அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். அது மருத்துவமனைகளில் எல்லா டாக்டரும் நம்ம சென்சிடைஸ் பண்ணியிருக்கோம். இதுவரையில் அந்த மாதிரியான ஒரு பேஷண்ட்ஸ் எதுவும் நாங்கள் பார்க்கல. பட் இருந்தாலும் தயார் நிலையில் இருக்கிறோம். வருகிற சனிக்கிழமை என்று மருத்துவர்களுக்கான ஒரு கருத்தரங்கம், ஒரு கண்டினியூஸ் மெடிக்கல் மீட்ரேவை பற்றி ஒரு மெடிக்கல் எஜுகேஷன் வச்சிருக்கோம். ஸோ எல்லாமே அரசு மருத்துவமனைகளில் எல்லாமே தயாராக இருக்கிற சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. இதில் ரொம்ப பாதிக்கப்படுறது வயது முதிர்ந்தவர்கள், கோமார்பிலிட்டி உள்ள பேஷண்ட்ஸ், ஹார்ட் பேஷண்ட்ஸோ இல்லை பிபி பேஷண்ட்ஸோ, அவங்களும் இந்த குழந்தைகள், இவங்களுக்கான வழிமுறைகள் என்ன பண்ணணும், பெற்றோர்கள் என்ன பண்ணணும், வயது முதிர்ந்தவர்கள் அவங்களுக்கு என்ன வழிமுறைகள் பண்ணணும்? குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தின் ஸ்கின், அதனால் அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த ஸ்வெட் கிளான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வேர்வைக்கு ஏற்படுத்தி கொடுத்த கிளான்ஸ்லாம் வந்து அதில் வந்து அந்த வேர்வை வருகின்ற பொழுது ஏதாவது அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அடைப்பினால் வந்து அந்த வேர்க்குரு வரும். அது பேர் தான் மிலியரி ரூப்ரான்னு சொல்லுவோம்.
அதில் வந்து ஏதாவது ஸ்க்ராட்ச் பண்ணுறோம், அது மேலே ஒரு சூப்பர் ஆடர் இன்ஃபெக்ஷன் வரும்போது கட்டியாக மாறும். வெயில் கட்டின்னு சொல்லுவோம். கொப்பளங்கள் ஏற்படலாம், தலையில் கொப்பளங்கள் ஏற்படலாம். இதெல்லாம் வந்து வெயிலினுடைய சம்பந்தப்பட்டதாக அந்த ஸ்வெட் கிளான்ஸ்லேருந்து வரதான். ஸ்வெட் ஏன் நம்ம சொல்கிறோம்னா உடலின் உஷ்ணத்தை குறைப்பதற்காக உடலில் ஏற்படுகின்ற ஒரு பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் தான் ஸ்வெட். அந்த ஸ்வெட் வரும்போது உடலில் தன் ஈரமாயிடும். ஈரமான உடனே ஒரு ஏர் வெளியில் இருக்க ஏர் மூலமாக அந்த துகள்கள் அப்சர்வ் ஆகி அது அந்த ஸ்கின்ல வந்து அந்த வாட்டர் மட்டும் ஃபார்ம் ஆகிடும். ஃபார்ம் ஆகிறதுனால உங்களுக்கு டெம்பரேச்சர் குறையும். இதுதான் மெக்கானிசம். அதை வந்து நம்ம வந்து அதில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், ஒரு இம்பேலன்ஸ் இருந்தால், அதாவது குறைவாக ஸ்வெட் ஆகுது, இல்லது ஸ்வெட் ஆனது வந்து அடைச்சிக்குது, அப்போ என்ன ஆகும், உள்வாங்குற டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அதனால தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஸோ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம விளையாடுறத இந்த 11லேருந்து 3 வரைக்கும் கிரிக்கெட் விளையாட போகிறது, அதன் மூலமாக ஆபத்துகள் பலது இருக்குது. அது ஏதாவது ஒரு கால்வாயில் விழுந்துருது, இல்லை ஒரு குளத்தில் விழுந்தது, அந்த போய் அந்த பால் எடுக்கிறது போடுவோம், அங்கே போய் சிக்கிக்கிட்டு 2 பசங்க வந்து அங்கே அட்மிஷன் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆபத்துகள், விபத்துகளை தவிர்ப்பதற்கு அந்த நேரங்களை முழுமையாக எடுத்துட்டு பெற்றோர்களுடைய மேற்பார்வையில் வந்து இந்த குழந்தைகளை வந்து நம்ம விளையாடுறதுக்கு அனுமதிக்கலாம். அதே சமயத்தில் அந்த குழந்தைகளுக்கு கதராடை, ரொம்ப சிம்பிளான கிளாத்ஸு, கை முட்டி வரைக்கும் ட்ரெஸ் போடுறது, கால் வரையில் போடுறது, அந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு ஆறின தண்ணியில் வந்து நம்ம கொடுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குறது தப்பா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நான் சுத்தமான தண்ணி 24 ஹவர்ஸ் கொடுக்குறதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதுவே நாட்கணக்கில் வைத்திருந்தால் அதன் மூலமாகவும் வைரல் இன்ஃபெக்ஷன், த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வரதுக்கான வாய்ப்பு உள்ளது. அதை தவிர்க்கலாம். மொத்தத்தில் வந்து பெரியவர்கள் வந்து இணை நோய்கள் உள்ளவர்கள் மாத்திரை மருந்துகள் எடுப்பார்கள். அது ஒரு காரணமாக இருக்கும். இந்த டெம்பரேச்சர் வெளியேற்றுவதில் சிரமப்படலாம். அதனால தான் நான் ஹை ரிஸ்க்னு சொன்னால் குழந்தைகள், டாட்லர், ஏஜ்டு பேஷண்ட்ஸ், அது இல்லாமல் ஏஜ்டு பேஷண்ட்ஸ் வித் கோமார்பிட்ஸ், இப்படிப்பட்டவர்களை வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக இந்த நேரத்தில் வைக்கணும். ஜெனட்டிக் ஹோஸ்ட்டும் ஒரு முக்கியமான காரணம். எல்லாருக்கும் இது வருமானு சொன்னால் சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வந்து தாங்க முடியாத சக்தி வந்து குடும்பத்தில் யாருக்காவது முன்பே ஏற்பட்டிருந்தால் அவர்கள் வந்து இன்னும் ஒரு ப்ரிகாஷனோடு இருக்க வேண்டும். ஸோ இந்த சிம்பிள் மெஷர்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு நம்முடைய ரீஹைட்ரேட் பண்ணிக்கிட்டு பாதுகாப்பான ஒரு சூழலில் இருந்துக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஏர் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, அப்படி ஏர் கூலராக இருந்தாலும் அதை சுத்தமாக பராமரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த விண்டோஸில் வந்து டஸ்ட்டு சேராமல் இருக்கணும். அலர்ஜி இருக்கிறவங்க, ஒவ்வாமல் இருக்கிறவங்க, இந்த அது கண்டினியூஸாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு உடனே தும்பல் வர்றது, காஃப் வர்றதெல்லாம் வரணும். அதை தவிர்ப்பதற்கு அந்த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்தால் நல்லது. ரொம்ப நன்றி டாக்டர். மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த வெயிலை எதிர்கொள்வதற்கு பெரியவர்கள், முதியவர்கள், சாமானியர்கள் என அனைவருக்குமான ஒரு வழிமுறையை சொல்லியிருக்கிறார். மருத்துவர்கள் சொல்ல அறிவுரையின்படி அதை பின்பற்ற வேண்டும். ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் நியூஸ் 18க்காக சுபாஷ் பிரபு.